4:30 மணி ஆயிடுச்சு. அந்த ஆட்டு கரணை பார்க்கறதுக்காண்டி நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். அதுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் காடு. இந்த இடத்துல வந்து அடிக்கடி யானைகள் அடிபடுற ஒரு இடம். இந்த இடம் இந்த தண்டவாளம். ஏய் இல்லை என்ன ஃபேன் ஆகுதா? 5 மணிக்கு போய் இந்த ஏரியாவுக்கு நிற்க மாட்டேன். யானை வருது புலி வருவாங்க. ஒன்றுக்கும் பயப்படுத்தலாம். நீங்கள் என்ன மிருகம் கண்டுக்கிறீங்க? நான் எல்லாம் முழுவதும் கண்டுறேன். உண்மைக்குமா காட்டுக்குள்ளையா? ஓடிடுவீங்களா? கட்டசுமா விடவும் இன்னொரு பெட்டை தான் இருக்கு. டேய் இங்கே வா, வெளிச்சு நிற்கிற இதெல்லாம் அந்த சூரிய வந்து இதெல்லாம் விட்டு போகாதா? விட்டு போகாதா? ஓட்டை இருக்குது முடிஞ்சு விற்கிறீங்களா? ஆடு வளர்த்து வைப்பீங்களா? ஆடு வளர்த்து வைப்பீங்க. அதில் உள்ள லாபம் மட்டும்தானா? அது ஆட்டு புழுக்க லாபம். ஆட்டு புழுக்க வைப்பீங்களா? நீ இப்போ நல்லா நீ இப்போ அந்த ஆடு நல்லா கம்மட்ட சரி இங்கே பாரு, இங்கே பாரு. ஏய் வர 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 குழம்பு 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 ஒண்ணுக்குல்ல என்னப்பா கிட்ட போமா நான் கொண்டு போறேன். அது மாஸ்க் எடுத்தானே. கைஸ் பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் அந்த காலையில் வந்து ஒரு ஆட்டு பறனை வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். 3 மணிக்கு அந்த ஆடெல்லாம் வந்து மேய்ச்சல் அந்த இடத்துக்கு போமா, அந்த இடத்துக்கு போமான்னு சொன்னார். இப்போ நாங்கள் 4:30 மணி ஆயிடுச்சு. அந்த ஆட்டு பறனை பார்க்கறதுக்காண்டி இப்போ நாங்கள் போயிட்டு வந்துருக்கோம். போகிற இடமே வந்து பார்த்தீங்க சொன்னால் ஃபுல் காடு பயங்கர ஒரு பயத்தோடான்னு போயிட்டு வந்துருக்கோம். என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த இடத்துல வந்து அடிக்கடி யானைகள் அடிபடுற ஒரு இடம். இந்த தண்டவாளத்து இங்கால தான் பெரிய பெருங்காடு இருக்குது. இந்த காட்டுக்கு இந்த பக்கம் வந்து இப்போ காணியில் வந்து கொடுத்துருக்குறாங்க போல மாங்குளத்தில் சுற்றுலா பண்ணி நிற்கினான். உங்களுக்கு வந்த பொடியே அவன் தம்பி டேய் டேய் இருடா, என்ன ஃபேன் ஆகுதா? இருடா அப்படி இருடா டேய் கூட்டிட்டு போ, வா. ஒரு சின்ன பொடியை அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். இந்த ஊரில் உள்ள பொடியன் எனக்கு இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக காடு. வந்தவங்க செய்வேன் நான். இந்த பக்கம் ஓடோட்டு எனக்கு தெரியாது. பயத்தில் யானைக்கு பேச்சல வந்தால் இங்கிட்டு நாய் வெட்டுது. பயப்படாங்க, கடிச்சா வையாது ஊசி போடுவாங்க. நாங்களோ எங்கே ஓடுங்க? நான் அப்படியே ஓட இடத்த பார்த்து வச்சுக்கோ. ஓடலாமா? யானையோ அதை மேய்க்கிற அண்ணா வந்து கூப்பிட வந்து வந்தோம். எங்க நிற்கிறாரு பாருங்க. நான் இரவுல இல்லை 5 மணிக்கு போய் இந்த ஏரியாவுக்கு நிற்க மாட்டேன். அப்படி ஒரு ஃபுல் காடு பார்த்தீங்கன்னா சுற்றி வர காடு தான் இருக்குது. அந்த அண்ணா உறவு வெட்டி எடுத்துக்கொண்டு வாராரு. காட்டு இதெல்லாம் நடுக்காடு சைட்டில் தான் பார்த்து சொன்னால் ஃபுல்லாகவே யானை காடு. அதுக்குள்ள வந்து நல்லா நிற்கிறாரு. அதுக்கு இது பழகி போச்சு. அச்சி அம்மா ஒரு இரவு இந்த வீட்டில் கூட நிற்க மாட்டான். நினைக்கிறேன் இது வந்து இது மாட்டு பண்ணாது. இது வந்து மாடு வளர்க்க இடம் மட்டும் நினைக்கிறேன். அது மாடு தானே, மாடு இப்படி தானே, மாடு கட்டுற தானே, மாட்டுப்பட்டி. இது வந்து கை பார்த்து சொன்னால் மாடு கட்டுற இடம். நாங்கள் பார்க்க போன வந்து பரன் ஆடு வளர்க்க இடம் தான். நல்லா வந்து வந்துட்டாரு. எல்லாம் கத்துது. யானையா மாடா? உங்களை லேசில் பிடிக்கல போல. உங்களே லேசில் பிடிக்கலாம் நினைக்கிறேன். ஒரே விஷயம் நாள் தானே. எப்ப நாளுக்குள்ள போய் நிற்கிறேன் பயம் இல்லை அவனுக்கு. யானை வராதா? எனக்கு விறக்குலே நடுவு கை காலம் இல்லை. என்னத்துக்கு விற கொண்டு வந்து இவன் என்ன பயமில்லாம் வாரான். எனக்கு நடுங்குது அங்க வாரதுக்கு. சும்மா போய் யானை வருது புலி வருவாங்க. ஒன்றுக்கும் பயப்படுத்தலாம். நீங்க அந்த தொங்கல போய் நீங்க நடக்குது. இதே மாதிரி காடு தான் என்ன? இது ஃபுல்லா அங்கே இங்க யானை மட்டுமானா வேற சரி விலங்கு நிக்குதா? யானை கரடியல் கரடி நிக்கிறானா? நீங்க என்ன மிருகம் கண்டுக்கிறீங்க? நான் எல்லாம் முழுவதும் கண்டுறேன். உண்மைக்குமா? காட்டுக்குள்ளையா? கண்டரிசி ஓடிடுவீங்களா?
அட்டசமா விட மாட்டேன். சின்ன ஒரு வெட்டை தான் எனக்கு தேவை. சின்ன அப்படின்னா தடி இல்ல சின்ன ஒரு வெட்டை இருந்தா எந்த முருகத்தையும் சமாளிச்சு. என்ன என்ன செய்ய அதுக்கு அதுக்கு வந்து அடிக்கலாம். அதை அடிப்பீங்களா? நானே அடிக்கலாது. கரடியல் அடிக்கலாம். இப்ப வெட்டை சொன்னாலும் வெட்டைக்கு நீங்க ஓட மாட்டீங்க. வெட்டைக்கு விட மாட்டேன். காட்டுக்கு ஓடுவேன். கடையில் ஓடணும். வெட்டைனா ஒரு தர மாட்டாதா? இதான் பரணன் என்ன? நான் பரணன் சொல்ற விஷயமே இதான் என்ன? இது என்னது கீழே நிற்கிறேன் இந்த ஆட்டுக்குட்டி? அதுக்கு மேலே கீழே நிற்கணும். நீ மேலே போய் நிற்குமா? இது ஓப்பனாக தான் இருக்குமா? இது இப்போ நாங்கள் திறந்து விட்டுருக்கோம். இப்போ இதுல நெட் அடிச்சிருக்கேன் என்ன? இதுக்கு வெளியே போயிடாது. ஓகே ஓகே, நல்ல ஐடியா என்ன கைஸ். பாருங்க, இதுதான் வந்து அந்த ஆட்டு பரணன் சொல்றது. இந்த ஒரு இந்த இந்த ஆட்டு முளைக்கு என்ன சொல்றேன், வளர்க்குற முறைக்கு என்ன சொல்றேன்னா ஆட்டுப்பட்டியா பரணன் சொல்றது இந்த விஷயத்துல. இதுதான் வந்து கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆட்டு குட்டியோட வேறு என்ன குட்டிய. ஹாய் டாய் டேய், இங்கே வா, என்ன வெளிச்சு நிற்கிற? ஆட்டு மேலே பார்க்கலாமா? வாங்க மேலே வாங்க, நீங்கள் வாங்க. கொஞ்சம் பயந்த சுபாகம். ஆட்டுக்கும் பயம், யாருக்கும் பயம், கரடிக்கும் பயம். இதெல்லாம் ஏறுமா நாடு? பல ஏறியாது. அதுக்கெல்லாம் ஏறி பழைய போயிட்டேன். அதே ரோட்ல வருது நம்ம என்ன. இப்போ இதுல எச்சமெல்லாம் வந்து கீழே விழுமா? அப்படியே இல்லை, கூட்டி நாங்கள் அல்லோம். கூட்டி அல்லோம் என்ன என்னம்மா எப்போ டெய்லி கூட்டுவீங்களா? 1 நாளைக்கு கூட்டுவோம். 1 ரூபா கூட்டுறது. இதுல என்ன சூரியனுக்கு வந்து இதெல்லாம் விட்டு போகாதா? அது மட்டும் ஓட்டை இருக்குது, மடிஞ்சிருந்தாலும். ஓட்டை கீழே வரும் என்ன? ஓகே ஓகே. இந்த பறந்தெல்லாம் அடிக்கிறது என்ன காரணம்? இப்படி உசக்க அடிக்கிறது உயரமா அடிக்கிறது என்ன காரணம்? அதெல்லாம் ஆட்டுக்கு பனியல், சேடுகள், கால் புண்ணுகள் வைக்க அந்த சேதுகளுக்கு எல்லாம் இப்போ சூ அடிச்சா மண்ணன்னு சொன்னா மண்ணுக்குள்ளே நிற்கும். சீமெண்ட் சொன்னா சீமெண்ட்டுக்கே நின்று அடி சக்கன்னு இருக்கும். இதுன்னு சொன்னா இதுக்கெல்லாம் கீழே போயிடும். இதெல்லாம் சுரண்டி எடுத்தா நல்ல இது என்னண்ணா சாறு என்ன சாறு சொன்னா என்ன சொல்றது? உரம். நல்ல அழகான ஒரு குட்டியை பிடிச்சி அடிக்குமாண்ணா? ஆள் அடிக்குமா? குட்டியை பிடிச்சி அடிக்காதா? அம்மோ சின்ன குட்டியா உண்டு. எத்தனை மாசம் குட்டியாண்ணா? போட்டு ஒடுக்கலாம். ஒடுக்கலாமையா? அடிச்செல்லாம். இந்த ஆடுனா பால் எடுப்பீங்களா இல்லாட்டி என்ன செய்வீங்க? பால் எடுப்பீங்க. அப்ப இந்த ஆடுல என்ன லாபம் இருக்கு? ஆடு வளர்த்து குட்டி போட்டா குட்டியால வருமானம் இருக்குதாங்க. குட்டியை விற்கிறீங்களா? ஆடு வளர்த்து வைப்பீங்களா? ஆடு வளர்த்து வைப்பீங்க. அதுல உள்ள லாபம் மட்டும்தானா? அது ஆட்டு புழுக்க லாபம். ஆட்டு புழுக்க விற்பீங்களா? அதை எப்படி வைப்பீங்க? அது ஒரு லொரிக்கு 35,000 30,000. ஒரு லொரிக்கு அவ்வளோ கிடைக்கும். ஒரு லொரி சொன்னா அவ்வளோ சேர்க்கணும் என்ன? லொரிக்கு 30,000 சொன்னா அந்த ஒரு லொரிக்கு சேர்க்க வர நாள் போகும். 3 மாசம் போகும் தானே? இதே மாதிரி ஒரு உரம் இல்லை என்னென்ன எல்லாரும் பயத்து ஓடி நம்ம போல ஆள் வர புதுசாக இருக்கிறோம். திரும்ப மாறேன் என்ன மச்சா? டேய், அது முற்று ஆடு போல கவனம் பிடிக்குமா? இப்போ சாதாரணமான ஒரு ஆடு போல நான் போவோம். ஆடுல வந்து என்னென்ன வகை இருக்கு? இது வந்து வேற ஜாதி ஆடு இல்லைன்னா இது வந்து என்ன ஜாதி ஆடு? இந்த ஆடு இது வந்து ஊராடு. இதான ஊராடா? இப்போ நல்ல மார்க்கெட்ல உள்ள ஆடு எந்த ஆடுங்க? மார்க்கெட்ல சனல். சனல் ஆடு வந்து இங்க இல்ல, கொடுத்துட்டு வந்தாங்க அவங்கள்ட்ட இல்லையா? இது வந்து ஊருக்குள்ள உள்ள ஆடு என்ன? ஊராடு. இந்த அந்த ஆடெல்லாம் என்ன பேருங்க? அதுவும் ஊராடு தான். எல்லாமே ஊராடு தான். இது உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஊராடு தான். இப்போ கிடாயன்னு சொல்லி இந்த ஆடு இப்போ நம்ம போவோம். இது இப்போ 45,000 ரூபா. சாதாரண கிலோ இருக்கும். இப்போ அப்படியே 35-40 கிலோ. 30-40 கிலோ. நீங்கள் கிலோ கணக்கு கொடுத்தா சும்மா ஆட்டு கணக்கு அன்னைக்கு கொடுக்க மாட்டேங்க. ஆட்டு கணக்கு என்ன? இப்போ இது சாதாரண இந்த ஆடு வந்து 30,000 போகும். இப்போ இதுக்கு நிற்கிற அந்த கிட்ட ஆடு வந்து எல்லாமே இதே மாதிரி தானே? இது மட்டும் வித்தியாசமா இருக்கா? மொழி இந்த மயிர் எல்லாம் மற்றெல்லாம் இது வந்து இப்போ இதா மற்றெல்லாம் மாறி. ஓகே எல்லாம் மாறி ஆடா? அதே நீ இப்ப நல்லா அந்த ஆடுக்கு நல்லா வேண்ட போற. நீ இப்ப இது எத்தனை ஆடு நம்ம அனுப்பும்? எத்தனை ஆடு நீங்க வளர்ப்பீங்க இதுக்குள்ள? இந்த இதுக்குள்ள 100 ஆடு நிற்கும். 100 ஆடு நம்ம வளர்க்கலாம். ஓகே ஒரு ஆடுல வந்து நம்மளால விற்கிற 15. இப்போ இந்த கிடா சொல்லுங்களேன். இந்த கிடா இப்போ 40-45 கொடுப்போம்.
ஓ 40 சொன்னாலன்னா எத்தனை மாசம் குட்டி? இது 3 மாதம் குட்டி. 3 மாசம் குட்டி தான். இது 3 மாதம் குட்டி தான். இன்னும் முட்டு வளர்ப்போம் அடுப்பு போனால் கூட கொடுக்கும். 5 மாதம் கூட கொடுக்கலாம். ஓகே ஓகே. அதில் வர லாபம் மட்டும் இது என்ன? வருஷத்துல 2-3 விட்டு விடும். வருஷத்துக்கு 2-3 விட்டு விடும். 2 தரம் குட்டி போடும். சாதாரணமாக ஒரு பக்கத்தில் குட்டி போடும். ஒரு பாட்டில் 2 குட்டி படி வேணும். 4 ஆடு ஒரு குட்டி தான் வருஷத்துக்கு. வருஷத்துக்குன்னா 2 குட்டி தான் போடணும். என்ன 2 குட்டி போடும். 2 தரம் போடும். 2 தரம் போடும். 2 தரம் போடைக்கல நான் 6 குட்டி ஆயிடும். எனக்கு என்ன அடிக்கிறது? 4 குட்டி தாயோட சேர்த்து 5. அந்த குட்டி இந்த குட்டி போட வலிக்கிட்டோம். அதுக்கு போதும். ஆமா ஆமா. அந்த அது எனக்கு சராசரி 3 மாசம் போக அதுக்கு வலிக்கிட்டுருங்க. வச்சுக்க மாட்டீங்க. வச்சுட்டா நஷ்டம் நட்டம் உங்களுக்கு? நட்டம் இல்லை. கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஆசை கேட்டால் கொடுத்துருங்க. அப்படியே வளர்த்தா உங்களுக்கு சார்ஜ் கூட அம்மாட்ட சரி இங்கே பாரு இங்கே பாரு. ஏய் வர 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 குழம்பு 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 பொண்ணு கால் போல இதற்கு இதைக்கு என்ன வந்து இப்போ ஒரு கடை வந்து கட்டாம வச்சுருக்கேன். டேய் சும்மா சும்மா குழப்பாத. என்ன சரி பா கண்ணு பார்க்க எப்படி சூடா நிற்க சொல்லு. அம்மாட்ட சரி போமா சரி ஏன்னா குத்தி போடுமா? இப்போ நீங்கள் இதுக்கு இப்போ இதுக்கு உள்ள போட்டுட்டீங்களா? இந்த பழனுக்குள்ள போட்டா பிறகு இதுக்கு என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? இது சாப்பிடணும் புண்ணா கட்டாயம் வச்சு ஆகணுமா? பகல் சாப்பிட வந்து காணாதா? காணும். நாங்கள் வெளியே 1 மணி தான் ஆடு திறக்கிறாங்க. 1 மணி தான் வெளியே வெளியே நாங்கள் வச்சு தான் சுற்றி பார்ப்போம். எனக்கு இன்னும் 1 மணி தான் திறப்பீங்களா? என்ன இங்கால போகாது தம்பி. எங்கால போகாது? இங்கால அடைச்சிட்டு ஃபுல்லாக அடைச்சிக்க இதை விரும்பின இடத்துல வந்து நிற்கலாம். என்ன மழை நீங்கள் மேலே தான் போக முடிச்சு கரெக்டாக மட்டும் இல்லை. இல்லை. ஓகே ஓகே. இது வருஷமான குட்டிங்களா? அதெல்லாம் வருமா? 1 மாதம் குட்டியா? 2 மாதம் போனால் அப்படி வருமா? அப்படி வரும். இது சாப்பிட்ற சாப்பிடுங்க. என்ன இப்போ எத்தனை மாதம் மட்டும் அம்மாடா பால் குடிக்கும்? 3 மாதத்தோடு சரி. இப்போ சாதாரணமானா ஒரு ஆடு குட்டி போட்டு செய்யுங்களேன். இந்த குட்டி எத்தனை நாள் ஆடுக்கு மட்டும் பால் குடிக்கும்? அது வந்து சொன்னேன். இப்போ ஒரு 45 நாள் சென்றோடனே ஆடு குட்டி தாச்சா ஆகிடும். ஆடு வந்து 1 மாதம் தான் குட்டி பால் குடிக்கும். 1 மாதம் குடிக்கும். அடுத்த மாதிரி குட்டி ஆயிடும். குட்டி அப்படியா? சரி நீங்க ஆக்கி விட்டுருங்க. என்ன உங்களுக்கு குட்டி வேணுமே சுத்தி பார்ப்போமாண்ணா? இது தண்ணி வந்தா நிக்க மாட்டேங்குதா? தண்ணி இல்லை வராது. இதுக்கெல்லாம் யானையெல்லாம் வராது? யானையெல்லாம் ஆனா அந்த துண்டுக்கு வந்ததே இல்லையா? அந்த காட்டுக்கரையிருந்து வந்திருக்கு. காட்டு நெல் வயல் இருக்குதானே? நெல் அங்கே வருது வயல் நெல் வயல் இருக்குதானே? அதுகளுக்கு வந்துடும். மற்றபடி அதுக்கு வந்தாலும் என்ன எப்படி யானை விரட்டுவீங்க? ஞான வடியை வச்சுக்கிட்டு இருப்பீங்க. யாரு கொடுப்பாரு? பஸ் கொடுப்பாரு. இதெல்லாம் ஃபுல்லா இதெல்லாம் ஆடு சாப்பிடாது சாப்பிடாது என்ன? அப்போ இதுக்கு நீங்கள் ஆடு வளர்க்க சாப்பிட்ற மாதிரி இதில் புல் வளர்க்கல ஆடு நசஞ்சிருந்தா இது இல்லையா? தண்ணீர் இதில் இப்போ இல்லை. அடிக்கலாம். இப்போ நீ இது எடுத்து பற்றி அடிச்சு விடுவீங்க. சீப்பாக அடிச்சு விடுவீங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் கூட பேச நிற்கணும். சாப்பாடு எங்கே போடுவீங்க? சாப்பாடு கட்டி வாடியில் வாடியில் வச்சுக்கோங்க. இவைக்கு இப்போ வெளியே விட்டாலும் 2 வருடம் வெளியே விடுறீங்க. 2 மணிச்சாலம் 2 மணிச்சாலம் அதுக்கு சாப்பிட முடிச்சிருக்கீங்களா? அதுக்குள்ள நாங்கள் இங்கே சாப்பாடு வைக்கிறோம். சாப்பிட சாப்பாடு அதனால சுவாத்தியமாக இருக்குமே. டேய் பாப்பா அது எனக்கு காசு எல்லாம் அப்படி எப்படி அப்படி எப்படி அப்படி அது அப்படியே அது என்ன சொல்ல என்னப்பா கிட்ட போமா நான் கொண்டு வரேன். ஆனால் எப்படி குட்டியாக வேலை வரும்? குட்டியாக வேலை வரும். குட்டி கொடுக்க மாட்டாங்க. இல்லை சாதாரணமாக இப்போ நான் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? சொல்லலாம். கொடுக்க என்ன காரணம் கொடுக்க மாட்டாங்க? தாய் கத்தி கொண்டு பால் ஓகே. இது 1 மாதம் ஆயிடுச்சா? என்ன 1 மாதத்துக்கு 1 மாதம் பால் கொடுத்தா ஆகணும் தானே? சரி சரி சரி. சாதாரண தாயும் குட்டிய மாதிரி தாயும் ஒரு 40 மரியாதை விலை குறைவா? மறு விலை கூடவா? பிடாலயம் பார்க்க ஏன் குட்டி போட சொல்லு. என்ன எத்தனை வயசு மட்டும் சாதாரண குட்டி போடும்? எத்தனை வயசு மட்டும் ஆறு ஆடு ஆடு வயசுக்கு குட்டி பார்க்கும்போது எனக்கு 5 வருஷத்துக்கு குட்டி போடும் ஒரு மரியாதை. அதுக்கு பிறகு அதை இறச்சிக்கிட்டான். வயது போயிடும். இது ஆட்ட பிள்ளை அப்படி நான் கேட்கிற மாதிரியா இல்லை. இது யாரா பிள்ளை?
Berarti ya? Say ba? Tan. Say bye. Bye. Kala ka na. ஓகே கைஸ், இந்த ஆட்டு பரன் ஒரு ஆட்டு இது ஆட்டு பண்ணையா ஆட்டு மந்தை சொல்றதா? மந்தை என்ன பண்ண சொல்றேன் இல்லையா? இந்த ஆட்டு மந்தையில் வந்து ஒரு பரனண்ட ஒரு அமைப்பில் வந்து எப்படி ஆடு வளர்க்குறாங்கன்னு சொல்லி அதில் உள்ள நல்லது கெட்டது இல்லாமல் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டிக்கிறேன். இவர் மட்டும் கொஞ்சம் கிட ஒரு ஆம்பளை தானே, கூடலாம் வந்து பொம்பளை எல்லாம் நிற்கணும், கொஞ்சம் ஸ்டைல் காட்டுறாரு. இடிப்பேன் காட்டி கொண்டிருக்கிறாரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கொள்றேன். அந்த இதை பற்றி விளக்கம் கொடுத்த அன்னைக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு விரைவில் எல்லாருக்கும் பாய். சந்திப்போம் இந்த மாதிரி வீடியோவில். உங்களுக்கு இதை விட மேலதிக தகவல் வேணும்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தன்னாட்டையே கேட்டு உங்களுக்கு அதில் தகவல். ஓகே பாய், சந்திப்போம் புதிய வீடியோவில். புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயமாக வீடியோ பாருங்க. ஓகே பாய், சந்திப்போம். டேய் பார்த்து இந்த ரோட்டெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. கோச் வருதா இல்லையா? இப்போ எங்கே போகணும்? வீட்டு தானே கைஸ் பாருங்க. ஒரு மாதிரியா அந்த ஆட்டு பரன் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன். பிடிக்க சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட வந்து இந்த ஆட்டுப்பரன் வீடியோ முடிச்சு கொள்றேன். பார்த்தீங்க சொன்னால் பெரிய காடு என்ன மச்சான், பெரிய போகிறாங்களா பெரிய காடு. இவன் தான் என்ன பயமில்லாமலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வாங்கன்னு அவன் வாங்கன்னு என்ன விட்டு போட்டு தான் போகிறான். கோச்சியை பார்த்து வரேன் பின்னுக்கு. கோச் அதே போடா, கோச்சியையும் பார்க்கணும், அதே மாதிரி ரெண்டு பக்கமும் யானையையும் பார்க்கணும். என்ன வராது சும்மா இரு மச்சான், நீ சொல்லுவ மச்சான். அது போடா, அந்த ரோட்டுக்கு வருதுதான். இதானே சொன்னாங்க, அவர் சொன்னாரு இதல்ல என்ன இவர் எங்கதான் ஓட்டம் ஓடுற அம்மே. ஓ என்ன படிமாரி இருக்கா? என்ன காரணம்? டேய் நாயிடா, அங்க நாய் அங்க. டேய் நில்றா, டேய் நில்றா. என்ன வந்தோடா சும்மா என்னடா ரோட்டடா. அப்போ ஆளா விடுறா சாவி, இது வர மாட்டேன் சரியா பக்கம்.